ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்போ ஸ்டேஷன். இன்றைக்கி ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இப்போ பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ மல்லி 1 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை. வரமிளகாய் 5லிருந்து 6 வரைக்கும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கோல்டன் கலர் வரவும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ ஒரு பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆற வைக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு இந்த பவுட்ரு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு குக்கரில் துவரம்பருப்பு 150 கிராம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இப்போது சாம்பார் பூசணி, சவுச்சவுக்காய், ஒரு உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சாம்பார் பூசணி போட்டால் நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணீர், நான் 250 ml அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். இது குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கணும். இப்போ பாருங்கள், 4 விசில் விட்ட பிறகு ஸ்டீம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்திருக்குது. இப்போ அந்த பக்கம் வச்சுட்டேன். இப்போ கடாய் வச்சு ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு 1/4 டீஸ்பூன் நல்லா பொரிய விடணும். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 3 வெட்டி போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்தளவு போட்டு வதக்கணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். சின்ன வெங்காயம் 15 நல்லா வாஷ் பண்ணி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கணும். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச சாம்பார் பவுட்ரு போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணீர் விட்டு கலக்கி விட்டுக்கணும். இப்போ வேக வைத்த துவரம்பருப்பு அந்த விழுதுகளை போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ 1/4 எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரில் நல்லா கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கலக்கி விட்டு இப்போ சர்க்கரை 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடணும். சாம்பார் பூசணி போட்டால் நம்ம சர்க்கரை போட வேண்டியதில்லை. இப்போ நல்லா வெந்துருச்சு. மல்லித்தலை போட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம், வடை இதுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.